இன்றைக்கி ஒரு கப்பு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு கூடவே சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறேன். வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, மல்லி இலைகள் தேவையான அளவு சேர்த்திட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா உப்பு காரம் எல்லா பக்கம் நல்லா கலந்த பிறகு அந்த வெங்காயத்துடைய ஈரத்தன்மையிலேயே மாவு பாருங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எவ்வளவு கேப் இருக்குதோ அந்தளவுக்கு தண்ணியில் கையை விட்டுட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போட்டோம்னா டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இது செய்கிறது ஈஸி, ரொம்ப ஈஸி. 5 நிமிஷம் இருந்தால் போதும், செஞ்சிடலாம். டீ போடுற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் டைமு ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள்.